ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி தோசையிலேருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துக்கூடவுமே அற்புதமான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ரெசிபி. அதே மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, அப்படி இல்லை பேச்சுலராக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தொக்கை நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்து பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு தாராளமாக வரும். அப்படி இல்லை அதுக்கு மேலேயும் நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம பூண்டு நிறைய சேர்த்து தக்காளி போட்டு நல்லெண்ணெய்லாம் ஊற்றி அருமையான ஒரு பூண்டு தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப சுலபம், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்காக அருமையான பூண்டு தக்காளி தொக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பூண்டு தக்காளி தொக்கு பண்ணுறது ரொம்ப சுலபம். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான். நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது பார்த்திங்கன்னா இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நாட்டு பூண்டு அப்படி இல்லைன்னா மலம்பூண்டு அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பூண்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் இருக்கும். இதில் காட்டு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சைனா பூண்டு எடுக்கிறத விட பாதி அளவு நீங்கள் இதை எடுத்திங்கன்னா போதும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்தாச்சு. நல்லா உளிச்சு எடுத்துக்கோங்க. இது கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப், அளவில் பார்த்திங்கன்னா 130 கிராம் அளவுக்கு இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம இது மெயினாக பூண்டு அதிகமாக சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ தக்காளியை நம்ம குறைச்சிக்கணும். இதில் ஒரு 350 கிராம் அளவுக்கு தக்காளி இருக்குங்க. 4 தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். 4 தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா 1/4 கிலோ வரும். ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா 350 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக இதில் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு 4 போடுறேன். இது இருந்தால் போடுங்க, இல்லை கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக 2 காஞ்ச மிளகா போட்டுக்க போகிறேன். நான் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக இதில் எல்லாம் புளிப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லைங்களா, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இதை புளி சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் பழைய புளி, நம்ம வீட்டு புளி தான். இது நல்லா புளிப்பாக இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் இனிப்பும் கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ், ஒரு அளவான லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட் நமக்கு இந்த தொக்கு பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெனுக்ரீக் இருக்கு இல்லைங்களா, வெந்தயம், பெருங்காயம், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா மிளகாய்த்தூள் நான் போடும்போது சொல்கிறேன் எவ்வளோ போடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் உப்பு, இவ்வளோ தான் நமக்கு தேவை. அதை நான் போடும்போது அளவுகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே நம்ம செய்யலாம். இப்போ வாங்க இந்த தக்காளியை இந்த தோல் பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த மேல் பகுதி, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். தொக்குக்கு முதல்ல நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பூண்டில் சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு 10-15 பூண்டை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் அந்த ஈரப்பதம் போய் நல்லா ப்ரௌனாக முறுன்னு பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பூண்டு பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். நம்ம இன்னமும் இதில் போட்டு வதக்க தான் போகிறோம். ஸோ இது போதும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது. சும்மா அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயிலே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி எடுத்த 4 தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் இந்த டைமில் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. கூடவே 2 காஞ்ச மிளகா, அப்புறமா 4 காஷ்மீரி மிளகா, கூடவே இந்த சைஸுக்கு எடுத்த புளி. இது கொஞ்சம் கூட கல் மண் இல்லாத சுத்தமான புளி. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு கொரகொரப்பாக. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வதக்குனதை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தணும். ஒரு 100 மில்லி அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகி ரொம்ப நாள் நமக்கு தொக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருங்க. அப்புறமா அந்த 1 கப் பூண்டில் வந்து ஒரு 20லேருந்து 25 பூண்டை வந்து எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விடலாம். இப்போ இந்த மாதிரி பூண்டு வதங்கிட்டு இருக்கையிலேயே நம்ம வதக்கி அரைச்ச பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நான் வந்து ஒரு மீடியமான காரத்துக்கு போடுறேன். சாதத்தோடு கூட நீங்கள் பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி போடணும் அப்படின்னா இந்த ஸ்பூனில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடலாம். அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் போட வேண்டாம், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள், கூடவே இந்த புளிப்பு காரத்தை எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இதில் 2ல் ஏதாவது ஒன்று இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட சூடான பூண்டு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.